லெவல் எது எங்கட அகாடமியில கூட சேர்த்துக்கொள்ளணும் கொண்டு போகணும் எல்லாம் படிச்சுட்டு பேசிட்டோம். அந்த வகையில நாங்க சொன்னோம் Yeah. வசனங்களாக ஓதுறது என்ற பகுதி தான் எங்களோட பாடத்தை ஆரம்பமான பாடமா பார்க்கணும் என்று சொல்லி நான் பேசினோம். அப்ப அதுல அஹ், அந்த வசனமாக ஓதுறது என்ற கான்செப்டுக்குள்ள போறதுக்கு எங்களுக்கு சில விஷயங்கள் தேவை. சும்மா நேரடியா ஓதுறதுக்கு போனால் அது அநியாயம் வேண்டாம். நீங்க நிறைய மிஸ்டேக் கொடுவீங்க, எல்லாத்தையுமே நான் திருத்தி திருத்தி கொண்டிருக்கணும். அப்ப அதுல சில பேசிக்கான விஷயங்கள் நான் பார்த்துட்டு அதுக்கு பின்னால நீங்க ஓதுற நேரம் நீங்க விடக்கூடிய தவறுகள் பிழைகள் ஓரளவுக்கு திருப்திப்படுத்தக்கூடியதாக திருத்துறதுக்கு ஈஸியானதா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில Okay. பொதுவாண்ட ஓதலுக்கு எங்களுக்கு ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஒன்று அடையாளங்கள், நாங்க சொல்லுவோம் குறியீடுகள். இரண்டாவது Yeah. அரபு எழுத்துக்கள். எழுத்துக்கள் வெறும் எழுத்துக்கள் இருந்தாலும் எங்களால் ஓத முடியாது. வெறும் குறியீடுகள் மாத்திரம் இருந்தாலும் எங்களால் ஓத முடியாது. இவை இரண்டும் முக்கியம். இப்ப இந்த எழுத்துக்கள் என்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் அதை நாங்க மெதுமெதுவாக நிதானமாக உருவாண்ட வசனங்களை டாக்கெட் பண்ணி வசனங்களையே ஓதி ஓதி நாங்க அந்த பிழைகளை நாங்க திருத்துவோம். ஆனா அடையாளங்கள் Okay. என்று சொல்ற நேரம் அல்லது குறியீடுகள் என்று சொல்ற நேரம் அது குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் நீக்குது. அது பற்றிய ஒரு அறிமுக பிக்சர் உண்டு, எங்களுக்கு கட்டாயம் வைக்கணும். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் முழு குர்ஆன்லையும் மிச்சம் கூடுதலாக யூஸ் பண்ணப்படக்கூடிய அடையாளங்கள் இந்த அடையாளங்கள் தான் நிக்குது. இது ரெண்டு ஒரே ஒரு அடையாளம் கொண்டு வரணும். நாங்கள் சொல்லுவோம் இப்படி ஒரு அடையாளம் கொண்டு வரணும். அப்ப இந்த அடையாளங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த பேர்ல உங்களுக்கு அறிமுகம் ஆகிக்கிறீங்களா, பரிச்சயம் ஆகிக்கிறீங்களா, எப்படி சொல்லுங்க பாப்போம். இது வந்து எனக்கு மறந்துட்டு என்ன இது இந்த ஃபதஹத்தைன் ஃபதஹத்துன் இந்த சரி. டபுள் கோட் வந்தது சிங்கிள் கோட் வந்தது ஆ அப் அண்ட் டவுன் மறந்துட்டு அதெல்லாம். சரி, ஓகே. நான் இன்றைக்கு அதை உங்களுக்கு ரிவைஸ் பண்றேன். நீ கொஞ்சம் கவனிச்சு கொண்டால் உங்களுக்கு இதுல ஏன்னால் ஓதுறதுக்கு அடிப்படை இப்படி அந்த இந்த பேசிக்கான பேர் தெரியல என்றால் எங்களுக்கு சில விஷயங்களை ஞாபகத்துல வச்சுக்கொண்டு ப்ராக்டிஸ் பண்றது அல்லது அந்த யோசனையோட ஓதுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். அப்ப நாங்க கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி ஆ. தரேன், பாருங்க எப்படின்னு. சரி, இந்த சார்ட்டை நான் உங்களுக்கு வெரி சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. இதுல இந்த சார்ட்ல நீங்க விளங்கிக் கொள்ளணும். முதலாவது பேசிக்கான அடிப்படையான ஒரு பகுதி இது. அடிப்படையான பகுதி. இப்ப இதான் இது மூணு தான் அடிப்படை. ஃபத்ஹத்துன், கஸ்ரத்துன், வம்மத்துன். இதான் பேசிக்கான குறியீடு. இந்த பேசிக்கான குறியீட்டுல இருந்து தான் அடுத்த குறியீடுகள் எல்லாம் டெவலப் ஆகி இம்ப்ரூவ் ஆகி வந்தீங்க. ஓகே, இது நான் சொன்ன ஓகே. லைனா? ஆமா ஆமா. ஓகே, ஹை. இப்ப பாருங்க எப்படி டெவலப் ஆகிக்கண்டால் இது பெஸ்ட் அடிப்படையே. அதிலிருந்து இரண்டாவது கான்செப்ட் வருது பாருங்க. துன் என்றது எப்படி மாறுது? தைன் என்று தெயின். மாறுது. அப்போ அந்த அடையாளத்திலையும் ஒரு சின்ன வேறுபாடு டெவலப்மெண்ட் கொண்டு இது. சிங்கிள் கோடு சரிவாக இருந்தது, டபுள் என்ட்ரியா டபுள் கோட். மாறுது. மேலுக்கும் அதே ஸ்டைல், கஸ்ரத்தைனிலையும் அதே ஸ்டைல், லம்மத்தைனில கூட அதே ஸ்டைல் தான். கொஞ்சம் எங்களுக்கு தெளிவாக விளங்காததுக்கு அதே ஸ்டைல்ல தான் டபுள் கோடாக என்று மாறுது. பெயர்கள் என்ன செய்யும்? தைன், துன் என்றதிலிருந்து தைன் என்றதுக்கு மாறும். ஓகே. சரி, மூணாவது பாருங்க. ஃபத்ஹத்துன் என்றது சரிவாக இருந்த கோடு மூணாவது கென்செப்ட்ல ரெண்டாவது கென்செப்ட் என்ன செய்யுது? நேராக மாத்து. கோடாக மாறுது. பெயர்லையும் அதுக்கேத்த மாற்றம் கொண்டு வருது. துன், தைன், மத்து. மாத்து. துன், தைன், மத்து. அது ஃபத்ஹ மத்தாய்க்கலாம், கஸ்ர் மத்தாய்க்கலாம். லம்மு மத பாருங்க என்ன நடந்தீங்க? ம். தலைகீழாக மாற்றிக்குது. தலைகீழ மாறி. லம்மத்துன்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா லம்மத்துன் என்றத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா இங்க நடந்தீங்க தலைகீழாக அப்படியோ மாறி வந்தீங்க. மாறி. இது ஒரு முக்கியமான விஷயம். இதுல பேர் லம்மு மத்து. மாத்து. இந்த ஒன்பதுக்கும் இடையில இதான் வேறுபாடு. இந்த கென்செப்ட் சரியா எங்கிட்ட மண்டையில் எழுதி பண்ணால் எங்களுக்கு இதுல பிழை வராது, நாங்க தப்பிக்கொள்வோம். சரியா? பக்கத்துல ஓகே. பாருங்க, ஷத்து, சுக்கூன் இதெல்லாம் எந்த விதமான தொடர்பும் இல்லாத அடையாளங்கள். அப்ப எங்களுக்கு அந்த
சுக்கூன் என்றா ஒரு சின்ன சேக்கல் உண்டு. ஷத்து என்ற அடையாளம் இதான் அடையாளம். இப்படி எங்களுக்கு அது ரெண்டையும் செப்பரேட்டாக ஞாபகம் வச்சு கொள்ளலாம். குழப்பிக் கொள்ள தேவையில்லை. இந்த 9 தான் நீங்க கவனம் பார்த்துக்கணும். சரி, நீங்க சில பேரை பார்த்தீங்கன்னால் ஃபத்ஹு, கஸ்ரு, லம்முன்னு சொல்லி சில பேர்களை சொல்லுவாங்க. ஃபத்ஹா, اه கஸ்ரா, லம்மா فتاة இந்த كسرت பெயர்கள் لما சொல்லுவாங்க. اه சரி, உண்மையில இந்த ஃபத்ஹா, கஸ்ரா, லம்மா என்ற பெயர் எதுக்குரிய பெயர் என்றால் இது மூணுக்குமான ஒரு கொமனான பெயர். ஸ்பெசிபிக்கான பெயர் அல்லாத ஒரு கொமனான பெயர் தான் இந்த ஃபத்ஹா. அப்படி என்றால் இது மூணுடையும் ஒரு கொமனான பெயர் கஸ்ரா அல்லது கஸ்ரு. இது மூணுடையும் ஒரு கொமனான பெயர் லம்மா அல்லது லம்மு என்று சொல்லுவோம். اوكي விளங்கினா? நாங்க என்ன اه நாங்க எப்படி பழகிக்கிறோம்? கொமனான பெயரை தான் ஸ்பெசிபிக்கா சொல்லி பழகிக்கிறோம். அது போல இதை நீங்க இந்த சார்ட்டை வச்சு நீங்க ரெடி ஆகணும். ரெடியா நான் கேட்கல. உண்மையில நீங்க அந்த சார்ட்டை கொஞ்சம் நீங்க போயிட்டு பார்க்கணும். ஒரு வீடியோ போயிட்டு பார்த்தீங்களா? இல்ல பார்க்கல நான் இப்ப ஈவினிங் தான் பார்த்தேன் நம்ம கேட்கல வீடியோ வீடியோ அப்லோட் ஆகிறத பார்த்தீங்க அப்படியா? கண்டிங்க. اه சரி. இந்த சார்ட் உண்டு உங்களுக்கு இதுல. இந்த சார்ட் வந்து ஆட்டோ சிஸ்டத்துல இதுல ப்ளே ஆகும். இதுல மொத்தம் 21 பாக்ஸ் இருக்குது. சரியா? 21 பாக்ஸ் உண்டு. 21 பாக்ஸ்லயும் ஒவ்வொரு அடையாளங்கள் அதுக்கே உரிய டைமிங்ல வந்து கொண்டே இருக்கும். டைமிங் ஒன்று செட் பண்ணி பட்டிக்கு அது வந்து கொண்டிருக்கும். ஒரே ஐடியா வந்து போலாது. ஒவ்வொன்று வர 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 தான் அடுத்தடுத்தா வந்து கொண்டே போகும். வரும் சரியா? இதுல اه நீங்க மொத்தம் 21 பாக்ஸ்ல 19 சரி எடுக்கணும். 19 ஓகே சரி எடுக்கணும். சரியா இருக்கு சரி, இதுல ஏன் என்னத்தை பிழைய பார்க்கிறோம் என்று சொன்னால் நாங்க 4 விஷயங்களை பிழையாக அடையாளப்படுத்துவோம். நான் சொல்லித் தருவேன் என்னென்ன பிழைன்னு சொல்லி. முதலாவது முதலாவது இப்ப நீங்க உதாரணத்துக்கு முதலாவது வந்திக்கிறதுன்னா பத்ஹ மத்து வந்திக்குது. நீங்க அதை கஸ்ரு மத்து என்று தலைகீழ மாத்தியே சொல்றீங்க. எழுத்தையே பிழையா சொல்றீங்க. அப்படின்னா அது பிழை. அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். யாரும் சரின்னு சொல்ல மாட்டோம். اه இரண்டாவது பிழை எதென்றால் ஃபத்ஹ் மத்து வந்திக்குது. ரெண்டாவது கஸ்ரத்தைன் வந்திக்குது. நீங்க கஸ்ரத்தைன் 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 என்று சொல்லி ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் ஒரு பாக்ஸ்ல வந்து சொல்லிக் கொண்டு தடுமாறி கொண்டிருந்தீங்கன்றால் அதுவும் நாங்க பிழையாக அடையாளப்படுத்துவோம். ஒரு பாக்ஸ்ல ஒரு முறை தான் செல்லணும். ஓகே சரியா? மூணாவது சில பேர் என்ன செய்வாங்கன்றால் இப்ப அவங்க அந்த முன்னுக்கு விளங்கப்படுத்தின எக்ஸ்பிளைன் சார்ட்டை வச்சு தானே படிச்சிட. அப்போ اه பத்ஹா தொன் பத்து மத்து பத்ஹா தைன் என்ன செய்றோம்? சொற்களுக்கு மத்தியில ஒரு கெப் எடுக்கிறோம். வருது அது அந்த அந்த கெப் எடுத்து சொல்றது தவறு. ரெண்டும் எப்பொழுதும் எங்களோட மைண்ட் ரீட் ஜாயின் பண்ணணும். சேர்த்து தான் ஜாயின் சேர்ந்து ஃபத்ஹத்தைனி கஸ்ரத்தைனி லம்மத்தைனி இப்படி முன்பின் சொற்களை சேர்த்து தான் நாங்க பிராக்டிஸ் பண்ணி பழகணும். தனியா பிராக்டிஸ் பண்ணக்கூடாது. இது மூன்றாவது பிழை. நாலாவது இறுதியான பிழை என்றால் நீங்க டிலே ஆகின பிழை. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்குன்னு சொல்லி ஓட தேவை. நான் சொல்லி காட்டுவேன் இன்ஷா அல்லாஹ். பாருங்க, முதலாவது ரெண்டாவது வந்துட்டு இது ரெண்டையும் நீங்க சொல்ல டைம் டெவலப் ஆகி டிலே ஆகி லம்ம தைன் வார நேரத்துல தான் நீங்க ஃபத்ஹ் மத்து என்று சொல்ல போறீங்க என்றால் இவரும் அதுக்குள்ள இவரும் பிழையாக அடையாளப்படுத்தப்படுவார். இதனால தவிர மற்ற எல்லா ஸ்டைலையும் நீங்க சரி எடுக்கலாம். சரி, இப்ப இந்த பாக்ஸ்ல நீங்க கேட்பீங்க எல்லாம் டைமிங்ல வாரண்டால் நாங்க எப்படி அவ்வளவு ஃபாஸ்டா சொல்லி பழகணுமா வேண்டா? இல்ல, நான் இப்ப உங்களுக்கு மிச்ச சிம்பிளா சொல்லி காட்டுறேன். பாருங்க, நான் இப்ப ப்ளே பண்ணிக்கிறேன். வந்து கொண்டிருக்குது. ஃபத்ஹு மத்து கஸ்ரத்தைனி லம்மத்தைனி ஷத்து சுகூன் ஃபத்ஹு மத்து லம்மு மத்து ஃபத்ஹத்துன் கஸ்ரு மத்து ஃபத்ஹத்தைனி லம்மத்துன் கஸ்ரத்துன் லம்மத்துன் ஷத்து கஸ்ரத்தைனி கஸ்ரு மத்து லம்மு மத்து சுகூன் ஃபத்ஹத்துன் கஸ்ரத்தைனி லம்மத்தைனி. அந்த நிதானமான ஸ்டைல நாங்க வந்தோம் என்றால்
எங்களோட மைண்ட் அதை சரியா ரீட் பண்றதுக்கான டைமை நான் கொடுக்கணும். அது சும்மா வராது. அது சும்மா வராது. முன்னுக்கு விளங்கப்படுது அந்த எக்ஸ்பிளனேஷனை நீங்க சரியா கவனிப்பா ஆ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா தான் இந்த சாட்டுக்குள்ள உங்களுக்கு இறங்க இயலும். நம்பி இறங்க இயலும். என்னால மிஸ்டேக் வராது, சரியா செல்ல இயலும்னு சொல்லி. சரி, இந்த சார்ட்ல உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு சொன்னா, இந்த சார்ட் வந்து மாறாது. மாறாதுண்டா, ஒன்று ஆ சைடால சரி. போகும், இன்னொன்று ஒன்று இப்படி வரும் நேரா வருது, அடுத்தது இப்படி வருது, அடுத்தது இங்கேருந்து வந்து சேருது, இப்படிலாம் வராது. ஒரே ஒழுங்குல தான் ஆ நேரா வரும். அப்ப நீங்க என்ன செய்யலாம் என்றால், இந்த சார்ட் கவனமா அந்த எக்ஸ்பிளனேஷனை நீங்க முதலாவது கேட்கணும். எப்படி மாறுது, என்ன இதை விஷயம் இருக்குது, என்ன ஐடியா எடுக்கலாம்ங்கிறத கொஞ்சம் கேட்டுட்டு, இந்த சார்ட் வந்து உங்களுக்கு கவனமாக உங்களோட இந்த ரெக்கார்டிங்ல ரெக்கார்ட் ஆகி, அப்ப நீங்க என்ன செய்யலாம், இந்த ரெக்கார்டை நீங்க ப்ளே பண்ணி பார்க்கணும். அதுக்கு பின்னால சவுண்டை மினிமைஸ் பண்ணிட்டு நீங்க இந்த சார்ட்டை போட்டுக்கொண்டு சொல்லி 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 வரணும். பிழை வந்தா கட்டாயம் அந்த பிழையை கவுண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இத்தனை பிழை ஆகுது, இன்னென்ன ஸ்டைல்ல பிழை ஆகுது, அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்கன்றால் அல்ஹம்துலில்லாஹ் காலப்போக்குல நீங்க இந்த ட்ரெக்ல ஈஸியா வந்துடுவீங்க. அப்ப அதுக்கு பின்னால நீங்க ரெண்டு பிழை, சரி ரெண்டு பிழை விடுங்க, ஒரு பிழை நான் விட்டுறல என்ற அந்த டார்கெட்டோட நீங்க ரெடி ஆகிட்டு வந்தீங்கன்னால் எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இதை நீங்க ஈஸியா சொல்லி வைப்பீங்க. இது எங்களோட பாடத்துல முதலாவது டார்கெட். உங்களுக்கு குறியீடுகள் பற்றிய பாடத்துல எந்த விதமான சந்தேகமோ தயக்கமோ மற மறந்த விஷயம் கொண்டு இயக்கப்படாது. இது அடுத்த பாடம் இந்த குறியீடுகள் சம்பந்தப்பட்ட தொடர்புபடுகின்ற ஒரு பாடம் ஆகிறதால தான் நாங்கள் எதை உங்களுக்கு இவ்வளவுக்கு உறுதிப்படுத்துறோம். சரி, இப்ப நான் இதுல வேற என்ன டவுட் தான் கேட்க போறோம். இல்ல இல்ல இல்ல, டவுட் இல்லை. நீ இது அந்த சார்ட்டை தான் கொஞ்சம் ரீட் பண்ணணும். ஓ, நீங்க சார்ட்டை சும்மா பார்க்க வேணாம், நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் ஆ. மிச்சம் சிம்பிளா. இந்த ஐடியாவோட நீங்க எடுத்துட்டு உடனே நீங்க சரி ஓகே நான் எக்ஸ்பிளனேஷனை கேட்டுட்டேன் என்று நிப்பாட்ட வேணாம். அந்த ஐடியாவோடய இந்த இந்த ஃபீல்டுக்கு வாங்க. இந்த 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 ஒர்க்குக்கு வாங்க. இந்த ஒர்க்கை நீங்க ஃபாலோ பண்ணுங்க செல்ஃபா. ஏன்னா இப்ப நான் உடனே கேட்கல, உண்மையில மிஸ்டேக் தடுமாறுவீங்க, அது வேணாம். இந்த இந்த ஒர்க்ல வந்து ஸ்டார்டிங் உண்மையில தடுமாற்றம் வரும். நல்ல வேலைக்கு ஸ்டார்டிங் நாங்க உண்மையில இப்படித்தான் ஸ்டார்ட் பண்றோம், தடுமாற்றம் வரும். ஓ ஆனா பெர்சன்டேஜ் அடிப்படையில நீங்க 2 டீப் 3 டீப் போற நேரம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். ஓகே என்ற இது குறைஞ்சு கொண்டு வருது. ஸோ என்னால அடுத்த கிளாஸுக்கு போற நேரம் அந்த ஸ்டேலுக்கு அந்த ஸ்டெப்புக்கு என்னால போக இயலும் என்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட நீங்க ரெடி ஆயிட்டு வரணும் இன்ஷா அல்லாஹ். ஓகே. நல்லமா. அஸ்ஸலாமு அலைக்கும்.